ராஜஸ்தான்லேருந்து நாட்டு இறைச்சி வர்றது இல்லீகலாக உள்ளே வர்றது பிரியாணியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மட்டன் பிரியாணியில் கண்ணுக்குட்டி கறிலாம் எப்படி மிக்ஸ் பண்ணுறாங்க. நம்ம நேராக போய் பிரியாணி வாங்கி நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தோம். அதை நிறைய பேர் மக்களுக்கு காமிச்சோம். அந்த பன்னீர்லையுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபேக் பன்னீர்ஸ்லாம் வருதுன்னு சொல்லிட்டு FSSAIலேருந்து சொல்லியிருக்காங்க. அனலாக் பன்னீர்னா ஒன்றும் கிடையாது, பால் இல்லாமல் செய்கிற பன்னீர் தான். பன்னீர்னாலே பாலில் செய்கிறது தான், அது எப்படி பால் இல்லாமல் பன்னீர் செய்கிறாங்க. மெரிபா பன்னீர் சோடா. ஐ ட்ரஸ்ட் மெரிபா. உங்களோட பழைய தங்க நகைகளை விற்க, அடகு வச்ச தங்க நகைகளை மீட்டு நியாயமான விலைக்கு விற்க இப்பவே GNR கோல்டு ட்ரேடர்ஸ்க்கு கால் பண்ணுங்க. ஒரு 6 மாதம் முன்னாடி பார்த்தீங்கன்னா நார்த் சைடில் ஒரு கம்பெனியவே சீஸ் பண்ணி பார்த்தா ஒரு துளி பால் கூட அங்கே கிடையாது. நார்த்தில் இருந்து அந்த கலாச்சாரம் சென்னைக்கும் வந்துருச்சு. நீங்கள் கம்மி விலைக்கு ஒரு உணவை நீங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தரமற்ற உணவு தான் உங்கள் கைக்கு வந்து சேரும். அதாவது வீட்டுக்கு சமைக்கிறோம், பன்னீர் வாங்க போகிறோன்னா இந்த பன்னீரை போய் யாரும் வாங்குறது? இது முழுக்க முழுக்க போகிறது எங்கன்னா ஹோட்டல்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ், இவங்களுக்கு தான் இந்த பன்னீர் போய் சேருது. இந்த பன்னீர் சாப்பிட்றதால கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குதுன்னு சொல்லி FSSAI அனௌன்ஸ் பண்ணிருக்கு. எனக்கு எவ்வளோ விஷயம் தெரிஞ்சிருக்கும் போது அதிகாரிகளுக்கு தெரிஞ்சிருக்காதா? கோல்கேட் டூத்பேஸ்ட் பார்த்தோம், ஷாம்பு பார்த்தோம், இது எல்லாமே அன்றாட டெய்லி நம்ம யூஸ் பண்ணுறது, அதுலேயுமே ஃபேக் ப்ராடக்ட்ஸ் ஃபுல்லாமே வந்துட்டு இருக்கு. முதல் காரணம் அதிகாரிகளோட கேர்லெஸ்னஸ். டூத்பேஸ்ட்ன்றது காலையில் நம்மளை முதல்ல ஏந்திச்சவனே யூஸ் பண்ணுற ஒரு பொருள். அதில் ஆரம்பித்து நம்ம கடைசியாக சாப்பிட்ற டின்னர் வரைக்குமே கலப்படம். ஒரு பொருள் ரொம்ப கம்மி விலைக்கு நம்ம கைக்கு வருதுன்னா முதல்ல அதை ஆராயும். ரிஃப்ளெக்ட் வணக்கம், நான் உங்கள் விக்ரம். இன்றைக்கி நம்ம கூட நேர்காணலில் யார் இணைந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா, நம்ம ரிஃப்ளெக்ட் சேனலுக்கு ரொம்ப ஒரு பரிச்சயமானவர், ரொம்ப விருப்பமானவர் சதாம் ஹுசைன் அவர்களாக இருந்திருக்காரு. வணக்கம்ண்ணா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். தீபாவளிலாம் எப்படி போச்சு? சிறப்பாக போச்சு. ஓகேண்ணா. நம்ம வந்து எப்போவுமே ஸ்கேம் எக்ஸ்போஸ் பற்றி தான் மோஸ்ட்லி பேசுவோம். அப்படி தான் நம்ம உள்ளே வந்தோம். இடையில எங்கெங்கேயோ அப்படியே அந்த பிக் பாஸு, அப்புறம் திவாகரன் அப்படிலாம் அடிச்சுட்டு போயிட்டுட்டோம். எல்லாமே நேயர்கள் விருப்பம் தானே. ஆமாம், அவங்க கேட்குறத பண்ணோம். இப்போ மறுபடியும் ஸ்கேம்லாம் நடக்குது, நம்ம அதை பற்றி எக்ஸ்ப்ளோஸ் பண்ணலாம். இதுக்கப்புறம் வர வீடியோவில் எல்லாமே நம்ம ஸ்கேம் பற்றியே போகலான்னு சொல்லியிருந்தீங்க. ஆமாம். ஸோ அதை பற்றி நம்ம பேசலாம்ண்ணா. நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஸ்கேம் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கோம். உதாரணத்துக்கு ராஜஸ்தான்லேருந்து நாட்டு இறைச்சி வர்றது, இல்லீகலாக உள்ளே வர்றது, அப்புறம் அது வந்து ITC சோலா, அப்புறம் தாஜ் ஹோட்டலுக்குலாம் போய் சேர்றது, அதை பற்றி நம்ம எக்ஸ்போஸ் பண்ணிவோம். அதேமாரி பிரியாணியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மட்டன் பிரியாணியில் கண்ணுக்குட்டி கறிலாம் எப்படி மிக்ஸ் பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு இந்த அண்ணா நகரில் பெரிய மேட்லாம் வந்து நம்ம நேராக போய் பிரியாணி வாங்கி நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தோம். அதை நிறைய பேர் மக்களுக்கு காமிச்சோம். மோஸ்ட்லி அந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் எல்லாம் சொல்லியிருந்தாங்கன்னா, அடடா என்னடா நான்வெஜ்னாலே இவனுக்கு ஸ்கேம் பண்ணுறானுங்க, கலப்படம் பண்ணுறானுங்க, நம்ம வெஜிடேரியனாக இருந்துடலாம்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் இப்போ வெஜிடேரியன்லையுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேம் நடக்குது, அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா கலப்படம் இருக்குதுன்னு நீங்கள் சொன்னீங்க. உதாரணத்துக்கு இப்போது நான்வெஜ்ஜை கட் பண்ணிட்டு வெஜ்ஜு பக்கம் போனாலே மோஸ்ட்லி எல்லாருமே விரும்புறது இந்த பன்னீர், மஷ்ரூமு, அந்த மாதிரி தான் மோஸ்ட்லி லைக் பண்ணுவாங்க. அந்த பன்னீர்லையுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபேக் பன்னீர்ஸ்லாம் வருதுன்னு சொல்லிட்டு FSSAIலேருந்து சொல்லியிருக்காங்க. யாருமே பன்னீர் கொஞ்ச நாளைக்கு வந்து சாப்பிடாதீங்க, அதை தவிர்த்து வைங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதில் நடக்கிற ஸ்கேம்லாம் என்னென்னு தெளிவாக சொல்லுங்கண்ணா. இதை ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ணது தான். அனலாக் பன்னீர்ன்ற ஒரு விஷயம் வந்து சென்னையில் பரவலாக இருக்குது. அனலாக் பன்னீர்னா ஒன்றும் கிடையாது, பால் இல்லாமல் செய்கிற பன்னீர் தான். பன்னீர்னாலே பாலில் செய்கிறது தான், அது எப்படி பால் இல்லாமல் பன்னீர் செய்கிறாங்க? அதுதான் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பாலுக்கு தவிர்த்து இந்த மைதா, ஆரோரூட் பவுடர், பாம் ஆயில், இன்னும் பல கெமிக்கல்ஸ் எல்லாம் சேர்த்து பன்னீரோட கன்சிஸ்டன்சிக்கு அந்த எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. ஓகே, அது பார்க்க அப்படியே அது பார்க்க பன்னீர் மாதிரி இருக்கும், பட் அது பன்னீர் கிடையாது. அது அனலாக் பன்னீர்னு சொல்லிட்டு இவங்க வந்து மார்க்கெட்டில் எடுத்துன்னு உள்ள வந்தாங்க. ஒரு 6 மாதம் முன்னாடி பார்த்தீங்கன்னா நார்த் சைடில் ஒரு கம்பெனியவே சீஸ் பண்ணி பார்த்தா ஒரு துளி பால் கூட அங்கே கிடையாது. கம்ப்ளீட்டாக அங்கே இருந்தது பன்னீர். ஆனால் பன்னீருக்கு பாலே யூஸ் பண்ணாமல் டன் கணக்காக பன்னீர் ரெடி பண்ணி அந்த ஊர் ஃபுல்லாக சப்ளை பண்ணியிருக்காங்க. அது அந்த கலாச்சாரம், இந்த நார்த்தில் இருந்து அந்த கலாச்சாரம் சென்னைக்கும் வந்துருச்சு. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, உதாரணத்துக்கு மில்கி மிஸ்ட், இந்த பெரிய பெரிய நிறுவனங்களில் இருக்கும் பன்னீர், அந்த பன்னீர் பார்த்தீங்கன்னா ஹோட்டலுக்கு வர வேலை 360 to 380 rupees, 360 ரூபாலேருந்து 380 ரூபா. குவான்டிட்டி டிபெண்ட்ஸ். இப்போ நான் அதிகமாக எடுக்கிறேன்னா எனக்கு ஒரு 20 ரூபா கம்மியாக கொடுப்பாங்க, கம்மியாக எடுக்கிறேன்னா 380 ரூபா, 400 ரூபா அப்படி கொடுப்பாங்க. இது என்ன ஆயிடுச்சுன்னா அதையும் விடையும் கம்மி 200 ரூபா, 220 ரூபாய்க்கு இந்த பன்னீர் வந்து மார்க்கெட்டில் ஃப்ளோவில்
இருக்குது. இது வந்து ஹோட்டல்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னா காஸ்ட் கட்டிங்குன்ற பேரில், ஏன்னா இவங்க எதையுமே வந்து காஸ்ட் கட்டிங்குன்ற கான்செப்ட்லேயே தான் ஹோட்டல்காரங்க பிஸ்னஸை இன்றைக்கி ரன் பண்ணிட்டு இருக்காங்க. வர வாடிக்கையாளர்களோட ஹெல்த்தை பற்றி அவங்க யாருமே கேர் பண்ணுறது கிடையாது. வர பீப்புள்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக கிடைக்குமான்னு தேடுறாங்க. அதுக்காக இவங்களுமே வந்து கம்மியாக இருக்கிற ஃபேக் ப்ராடக்ட்ஸ்லாம் உள்ள நம்ம ஏற்கனவே பேசுகிற மாதிரி தான், நீங்கள் வந்து ஒரு பொருளை உற்பத்தி பண்ண 100 ரூபா ஆகுதுன்னா அதை 150 ரூபாய்க்கு விற்றா தான் அவங்களோட செலவுகள்லாம் கட்டுப்படி ஆகும். இல்லை எனக்கு 100 ரூபாய்க்கு தான் வேணுன்ற போது நம்ம ஃப்ரைட் ரைஸில் பார்த்தோம் இல்லைங்களா, டூப்ளிகேட் பெப்பர் போடுறது, டூப்ளிகேட் சோயா சாஸ் போடுறது, அதாவது புரோக்கன் ரைஸ், புரோக்கன் பாஸ்மதி ரைஸ், கம்மி விலையில் கிடைக்கிற பாஸ்மதி ரைஸ் போட்டு அதெல்லாம் போட்டு தான் வந்து இவங்க ஃப்ரைட் ரைஸை கம்மி விலைக்கு கொடுக்குமா. அதே மாதிரி தான் எல்லா ஃபுட்டுமே. நீங்கள் கம்மி விலைக்கு ஒரு உணவை நீங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தரமற்ற உணவு தான் உங்கள் கைக்கு வந்து சேரும். ஆமாம், அந்த மக்களுக்கே வந்து தெரியும் இல்லையா, இந்த விலை இவ்வளோ தான், எப்படி இவங்க இவ்வளோ கம்மியாக கொடுக்க முடியாதுன்னு ஒரு எண்ணம் இருக்கணும் இல்லையா உங்களுக்கு. மக்களும் சரி, ஹோட்டலில் வாங்குறவங்களும், ஹோட்டல் ஓனர்ஸும், ஹோட்டல் பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட்ஸும் இவங்கெல்லாம் நினைக்கிறாங்கன்னா இதோட ஆக்சுவல் ப்ரைஸே கம்மி தான் போல, நம்மளுக்கு வெண்டார்ஸ் அதிகமாக கொடுக்குறாங்கன்ற ஒரு மைண்ட் செட்டில் வந்துடுறாங்க. ஆனால் அது கிடையாது. அதாவது வெண்டாருக்கு ஆக்சுவல் ப்ரைஸில் இருந்து அவன் மார்க்கெட்டை பெரிய லெவலில் கவர் பண்ணுறதுக்கு சின்ன மார்ஜின் தான் அவங்க எல்லாம் வைப்பாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா ஒரு 20 ரூபா 30 ரூபா தான் மார்ஜின் வைக்க முடியும். புரியுது. அதாவது 100 ரூபா 150 ரூபா ஹோல்சேல் மார்க்கெட்டில் மார்ஜின் வச்சு வியாபாரம் பண்ணவே முடியாது. இதுதான் உண்மை. அப்படி இருக்கிற பட்சத்தில் 200 ரூபாய்க்கு உங்களுக்கு பன்னீர் கிடைக்குதுன்னா அது டூப்ளிகேட் பன்னீராக தான் இருக்கும், பாலில் பண்ண முடியாது. புரியுது. அதே வந்து 360 ரூபா 200 ரூபா 160 ரூபா ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ், கிட்டத்தட்ட 90%, 80 to 90% ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன். அவ்வளோ மார்ஜினுக்கு யாருமே பிஸ்னஸ் பண்ணுறது கிடையாது. அப்படி இருக்கிற நேரத்தில் இந்த ஃபேக் பன்னீரை கன்சியூமர்ஸ்க்கு எடுத்துன்னு போய் சேர்க்கறது யாருன்னா கன்சியூமர்ஸ் இதை வாங்குறது கிடையாது. அதாவது வீட்டுக்கு சமைக்கிறோம், பன்னீர் வாங்க போகிறோன்னா இந்த பன்னீரை போய் யாரும் வாங்குறது கிடையாது. இது முழுக்க முழுக்க போகிறது எங்கன்னா ஃபுட் கார்ட்ஸ், ஹோட்டல்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ், இவங்களுக்கு தான் இந்த பன்னீர் போய் சேருது. அவங்க தான் அதை பார்க்க மாட்டாங்க, பிரித்து பார்க்காம அவங்க பாட்டு எடுத்து சமைக்க ஆரம்பிச்சிருவாங்க இல்லையா. வீட்டில் இருக்கவங்களாம் கொஞ்சம் கவனிப்பாங்க, பார்ப்பாங்க. வீட்டில் இருக்கிறவங்க போய் அதை வாங்க முடியாது, வாங்கவே முடியாது, அவங்களுக்கு போகிறதே இல்லை. இந்த ஹோட்டல்ஸ் மட்டும் தான் இந்த ஃபேக் பன்னீர். இது வந்து ஹோட்டல் செக்டார்ஸ்க்கு தான் மேக்ஸிமம் போய் சேர்ந்துட்டு இருக்கு. ஃபேக் பன்னீரை வந்து எடுத்துன்னு வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்லேயோ மளிகை கடையிலையோ வச்சு விற்க முடியாது. ஏன்னா இப்போ நானே போனேன்னா என்ன சொல்லுவேன், அமுல் பன்னீர் கொடுங்க, வீட்டுக்கு வாங்க போகிறேன்னா அமுல் பன்னீர் கொடுங்க, மில்கி மிஸ் பன்னீர் கொடுங்க சொல்லி தான் நான் கேட்டு வாங்குவேன். ஏன்னா இதுதான் எங்களுக்கு ஃபேமஸான பன்னீர் கம்பெனி நம்மளுக்கு தெரிஞ்சு. அவங்க வந்து இந்த அடல்ட்ரேஷனில் உள்ளே வரமாட்டாங்க. டூப்ளிகேட் பன்னீருக்கு பல பேர் இருக்கும், என்னென்னமோ சக்தின்னு இருக்கும், என்னென்னவோ இருக்கும். அப்படி இருக்கிற நேரத்தில் அதை நம்ம போய் கேட்டு குறிப்பாக அந்த பேரை சொல்லி வாங்க மாட்டோம். அப்படி அவங்க எடுத்து கொடுத்தாலும் இது வேணாங்க, இது நாங்கள் வாங்குறது கிடையாது, இல்லைங்க உங்களுக்கு வந்து இது 50 ரூபா கம்மி, இல்லை பரவாயில்லைங்க எங்களுக்கு 50 ரூபா அதிகமாகவே கொடுங்க சொல்லி கேட்டு வாங்குறவங்க தான் வீட்டுக்கு சமைக்கிறவங்க. ஹோட்டல்காரங்க அப்படி கிடையாது, ஆசை தான். என்னடா 360 ரூபா பொருள் 200 ரூபாய்க்கு கிடைக்குதுன்னா தாராளமாக அதை வாங்கிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு காஸ்ட் கட்டிங் வேணும். கன்சியூமர்ஸ், அதாவது அவங்களோட வாடிக்கையாளர்களோட ஹெல்த்தை பற்றி அவங்களுக்கு கவலையே கிடையாது. இந்த பன்னீர் சாப்பிட்றதால கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குதுன்னு சொல்லி FSSAI அனௌன்ஸ் பண்ணியிருக்கு. முதல் தடவையாக FSSAI பார்த்தீங்கன்னா பன்னீர் சாப்பிட்றதே தவிர்த்துக்கோங்க உணவகங்களில் சொல்லி அனௌன்ஸ்மெண்ட்டே கொடுத்துருக்காங்க. இல்லை, இதெல்லாம் தடுக்க வேண்டியது அவங்க கடமை தானே. அவங்க எப்படி நீங்கள் சாப்பிடாதீங்கன்னு சொல்ல முடியும்? இது வர விடாமல் பாதுகாக்கிறது, இதெல்லாம் தடை பண்ணுறது தானே அவங்களோட வேலையே. அதாவது நீயும் நானுமே சேர்ந்து எவ்வளவோ வீடியோஸ் பண்ணியிருக்கோம். ராஜஸ்தான்லேருந்து மீட் வருது, அதில் யாரும் பேச பயப்படுவாங்க, நம்ம எடுத்து பண்ணி நீங்கள் எடுத்து பேசுனீங்க, ஓகேவா? அதுலேருந்து வீடியோஸே ராஜஸ்தானில் மீட் பேக் பண்ணுற வீடியோவே நம்ம ரிலீஸ் பண்ணோம். சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் வருது, எக்மூர் ரயில்வே ஸ்டேஷனில் வருது சொல்லி நம்ம டீட்டெயிலாக வீடியோவே பண்ணி போட்டிருக்கோம், ஓகேங்களா? அதுக்கப்புறம் பெரிமேட்டில் மட்டன் பிரியாணின்னு சொல்லிட்டு கண்ணுக்குட்டி கறி பிரியாணி விற்கிறாங்க 3 மெஸ்ஸில். ஆமாம், இதையும் நம்ம டீட்டெயிலாக பிரியாணி வாங்கின்னு வந்தே நம்ம எக்ஸ்போஸ் பண்ணோம். எவ்வளோ பண்ணியும் இன்னும் நடவடிக்கை எடுக்கல. புரியுது. அப்படி இருக்கிற நேரத்தில் இந்த இஷ்யூவை வந்து எந்த அளவுக்கு எடுத்துன்னு போய் ரீச் பண்ண போவாங்கன்னு தெரியல. நம்ம வந்து நம்மளோட ஒரு வீடியோவுமே மக்களுக்கான விழிப்புணர்வாக தான் இருக்குது. இதை அதிகாரிங்க இன்னும் நடவடிக்கை எடுக்கலைன்றது தான் நம்மளுக்கே வருத்தமாக இருக்குது. புரியுது. மேபி இப்போது எல்லாத்தையுமே இந்த கரெக்ஷன்ஸ் எல்லாமே சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு அறிக்கை விடுவாங்களோ, எல்லாமே நாங்கள் கிளியர் பண்ணுறோம், நீங்கள் இதுக்கப்புறம் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு. ஏன்னா இப்போ சொல்லியுமே எல்லாம் சாப்பிட்டு தான் இருக்காங்க. நம்ம 2 பேரும் வந்து ஒரு வேறு துறை, நீங்கள் ஒரு மீடியா துறை, நான் ஒரு உணவுத்துறையில் இருக்கேன்.
நான் ஒரு சின்ன ஒரு கடுகு தான் இந்த உணவுத்துறையில். எனக்கு எவ்வளோ விஷயம் தெரிஞ்சிருக்கும் போது அதிகாரிங்களுக்கு தெரிஞ்சிருக்காதான்றதான் என்னோட கேள்வி. கண்டிப்பாக. இதுக்கு நீங்கள் ஏன் வந்து டைம் எடுத்து நான் ஆக்ஷன் எடுக்கிறேன்னு சொல்கிறீங்க? இமீடியட்டாக ஆக்ஷன் எடுக்கலாம் இல்லையா? இதுக்கு ஒரே முடிவுனா இந்த விஷயங்களில் உணவு கலப்படத்தை கண்டிப்பாக சிஎம் லெவலுக்கு எடுத்துகிட்டு போனால் தான் அவங்க வந்து ஸ்ட்ரிக்டான ஒரு ஆர்டர் எடுத்துன்னு வந்து வச்சாதான் இந்த அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பாங்களோ. நீங்கள் அதுக்கான ஸ்டெப் எடுத்தீங்களா? இதுக்கு மேலே தான் எடுக்கலான்னு இருக்கிறேன். ஹெல்த் மினிஸ்டர், ஃபுட் டிபார்ட்மெண்ட், சிஎம் செல் எல்லாருக்குமே இதை பற்றி எல்லாமே நம்ம ஒரு கம்ப்ளைண்ட்டாக ரெடி பண்ணி அனுப்பலான்னு இருக்கிறோம். புரியுது. இந்த ஃபேக் அனலாக் பண்ணிருன்றதை சாப்பிட்றதால என்னென்ன ஹெல்த் இஷ்யூஸ் வரும்னா இன்டெஸ்டைன் ப்ராப்ளம் வந்துடும், கண்டிப்பாக வந்துடும். நம்மளுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் கண்டிப்பாக வந்துடும். 2வது கிட்னியில் ஸ்டோன். ஏன்னா வந்து இதால் நம்மளால் டைஜஸ்ட் பண்ணவே முடியாத விஷயங்கள் இது எல்லாமே. புரியுதுங்களா? அதாவது சாப்பிட உகந்த இல்லாத பொருட்களை வச்சு தான் இதெல்லாம் செய்கிறாங்க. கிட்னி, லிவர் கண்டிப்பாக டேமேஜ் ஆகும். இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வரும். புரியுது. இதை கண்டினியூவாக எடுத்துகிட்டே இருந்தோன்னா கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஒரு பிளாஸ்டிக் மாதிரி தானே அது. ஆமாம். அதாவது மைதா எல்லாமே போட்டு ஒரு கலவையாக பண்ணி ஒரு ஸ்ட்ரக்சர் பன்னீர் ஸ்ட்ரக்சர் எடுத்துனது நம்மளை ஏமாத்துறாங்க. அவ்வளோதான். இதை வந்து கண்டிப்பாக அதிகாரிங்க தான் தடுக்கணும். அது மட்டும் இல்லாமண்ணா, இப்போது இந்த பன்னீர் இந்த சிக்கன்லாம் பார்க்கும்போது ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு உணவு சார்ந்து பண்ணுறாங்க, கொஞ்சம் விலை மதிப்பு. ஆனால் ஒரு அடிப்படை யூசேஜ், உதாரணத்துக்கு இந்த கோல்கேட் டூத்பேஸ்ட் பார்த்தோம், ஷாம்பு பார்த்தோம், இதெல்லாமே அன்றாட டெய்லி நம்ம யூஸ் பண்ணுறது, அதுலேயுமே ஃபேக் ப்ராடக்ட்ஸ் ஃபுல்லாமே வந்துட்டு இருக்குது. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கண்ணா? முதல் காரணம் அதிகாரிங்களோட கேர்லெஸ்னஸ் தான். அவங்களுக்கு தெரியாமல் நடக்கணும்னு நினைக்கிறீங்களா? இதெல்லாம் யாருக்குமே தெரியாமலாம் நடக்கிறதே கிடையாதுங்க. எங்கே என்ன தப்பு நடந்தாலும் அதிகாரிங்களுக்கு தெரியும். அது அவங்க துறை தானே, அவங்க அதை கண்காணிச்சுன்னு தானே இருக்கிறாங்க. அது எப்படி ஒரு விஷயம் தெரியாமல் இவங்களுக்கு தெரியாமல் நடந்துடும்? அதாவது நாங்கள் தப்பு பண்ணுவோம், அதை கண்டும் காணாமல் இருக்கிறதுக்கு உங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணணும்? இந்த ஃபார்மாலிட்டியில் தான் இன்றைக்கி எல்லாம் தப்பும் நடந்துன்னு இருக்குது. டூத் பேஸ்ட்டுன்றது காலையில் நம்மளை முதல்ல ஏந்திச்சவனே யூஸ் பண்ணுற ஒரு பொருள். அதில் ஆரம்பித்து நம்ம கடைசியாக சாப்பிட்ற டின்னர் வரைக்குமே கலப்படம் தான். இது இப்போ ஆக்சுவலாக இப்போ கோல்கேட்னு வச்சுங்களேன், அதுலேயே ஃபேக் ப்ராடக்ட்ஸ் வருதுன்னா அந்த நிறுவனம் ஒரிஜினல் இருக்காங்களே, அவங்க இதை தெரியாது அவங்களுக்கு இந்த இதில் மாற்றம் நடக்குது, இனிமேல் ஸ்கேன் நடக்குதுன்ட்டு. அவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சதுன்னா முதல்ல நடவடிக்கை எடுக்க சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க 10 ரூபா விற்கிற பொருளை இவங்க 2 ரூபாவில் உற்பத்தி பண்ணுறாங்க. அதாவது தரமற்ற கலப்படங்களை செஞ்சு 2 ரூபாய்க்கு ப்ரொடக்ஷன் பண்ணி மார்க்கெட்டில் எடுத்துன்னு போய் சேர்க்குறாங்க. முதல்ல வாங்குகிற ரீட்டெய்லர்ஸ் இவங்க என்ன பண்ணணும்னா, ஒரு பொருள் ரொம்ப கம்மி விலைக்கு நம்ம கைக்கு வருதுன்னா முதல்ல அதை ஆராயணும். இதை வந்து முதல்ல அந்த கடைக்காரங்க, சூப்பர் மார்க்கெட்காரங்க, ஹோல்சேல் பண்ணுறவங்க இவங்க எல்லாருமே இதை நோட் பண்ணணும். மக்கள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாதிக்கக்கூடாது, அவங்க வந்து இதில் விழக்கூடாதுன்னா என்ன மாதிரிலாம் பண்ணலாம்னா? மக்கள் முடிஞ்ச அளவுக்கு வெளியே தகுதியற்ற தரமற்ற உணவை சாப்பிட்றது தவிர்த்துக்கோங்க. இது எல்லாமே எங்கே நடக்குதுன்னா, ஒரு எஃப்எஸ்எஸ்ஐ இல்லாத சின்ன சின்ன அன்ஆத்தரைஸ்டு கடைங்க, அங்கே இது நிறைய நடக்குது. அதனால் பெரிய நிறுவனங்கள், பெரிய ஹோட்டலில் நடக்கலையானா அங்கேயும் நடக்குது. முடிஞ்ச அளவுக்கு மக்கள் வந்து பார்த்து சாப்பிடுங்க. அதாவது உங்கள் பழக்க வழக்கத்தில் ஒரு 2-3 இடம் இருக்கும், அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆரம்பத்துலேருந்து நான் இங்கே தான்ப்பா சாப்பிடுங்க, இங்கே சாப்பிட்டா எனக்கு ஒன்றும் ஆகுறதில்லப்பா, அங்கே சாப்பிடுங்க. நம்பிக்கையான இடங்களில் நீங்கள் சாப்பிடுங்க. இன்றைக்கி பெரிய பெரிய நிறுவனங்களே தப்பு பண்ணின்னு தான் இருக்குது. அதனால் யாருமே இங்கே உத்தமன்னு சொல்கிறதுக்கு இல்லை. இதில் வந்து மக்களை ஏமாற்றாமல், உங்களை நம்பி வர கஸ்டமரை ஏமாற்றாமல், நீங்கள் ஹோட்டல் நடத்துகிறவங்க நீங்களும் ஒரு விதத்தில் ஏமாறுறீங்க. நீங்கள் விலையை நல்ல விலையாக கொடுத்து பொருளை வாங்கி நல்ல விலைக்கு கஸ்டமர் கொடுங்க. கஸ்டமர்ஸுமே நல்ல விலைக்கு அந்த பொருளை வாங்குறதுக்கு ஆசைப்படுங்க. ஆஃபரு, கம்மி விலை, பை ஒன் கெட் ஃப்ரீ, அதாவது 100 ரூபாய்க்கு நாங்கள் தரோம், 99 ரூபாய்க்கு தரோம் சொல்லி கொடுக்க முடியாது. 100 ரூபாய்க்கு கொடுக்கக்கூடிய பொருளை 100 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா தப்பு கிடையாது. 200 ரூபா பொருளை நான் 100 ரூபாய்க்கு வாங்கிட்டேன் சொன்னீங்கன்னா அது வந்து பெருமை கிடையாது, அது ஒரு ஏமாற்றம். நீங்கள் வந்து ஒரு இடத்துல ஏமாந்துருக்கீங்க. அவங்க ஏமாத்துனாங்கன்றதை விட நீங்கள் ஒரு இடத்துல ஏமாந்துருக்கீங்க. அதனால் அந்தந்த பொருளுக்கு அந்தந்த விலையை கொடுத்து நீங்களும் வாங்கி சாப்பிடுங்க. அந்தந்த பொருளை கரெக்டான விலை கொடுத்து ஹோட்டல்காரங்களும் வாங்குங்க. இது மட்டும்தான் இதுக்கான தீர்வு. ஏன்னா அதிகாரிகளை பற்றி நம்ம பேசி பேசி ரொம்ப வெறுத்து போயிடுச்சு. புரியுதுங்களா? இது நடக்குதுன்னு சொல்லி இப்போ நம்ம பேசுகிறதால ஏதாவது ஒரு மாற்றம் வரும்னு நினைக்கிறீங்களா? மக்கள் கையில் தான் இருக்குது. ஆனால் நம்ம போட்ட முன்னாடி இந்த ஹோட்டல்
இந்த மீட் ராஜஸ்தான் கறியை பற்றி பேசுனதும் கலப்படம் கண்ணுக்குட்டி கறியோட கலப்படம் இதெல்லாம் பேசுனதுக்கு நம்மளுக்கு கீழே வந்த கமெண்ட்ஸ் நாங்கள் இங்கெல்லாம் சாப்பிட்றத தவிர்த்துட்டோம், மட்டனை நாங்கள் வீட்டில் சமைச்சு சாப்பிட்றோம்ன்றதெல்லாம் கீழே நம்ம கமெண்ட்ஸில் பார்த்தோம். இதுதான் நம்மளுக்கான வெற்றியை தவிர அதிகாரிங்க நடவடிக்கை எடுப்பாங்க, அதிகாரிங்க வந்து தடுத்துருவாங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் தடுக்கலை. அதிகாரிங்க நம்ம கையில் இல்லை, நம்ம கையில் இல்லை. இன்றைக்குமே ராஜஸ்தான்லேருந்து கறி வந்து எக்மூர்லேயும் சென்ட்ரல்லையும் இறங்கின்னு தான் இருக்குது. நம்ம ஒரு நாள் நம்ம தெளிவாக எடுப்போம், ஒரு வீடியோ மாரி உள்ளே அங்கேயே போயிட்டு கண்டிப்பாக எடுப்போம். நம்ம ஏற்கனவே கொடுத்த ஆதாரங்களை வச்சு இவங்க எதுவும் நடவடிக்கை எடுக்கலை. 4 குடோன் அட்ரஸை சொன்னோமா, போனாங்களா, ரைடு பண்ணாங்களா, ஏதாவது பலன் இருக்கா, அதிகாரிங்க பலன் அடைஞ்சாங்க. பாக்ஸ் பேக் பண்ணுற வீடியோ வரைக்கும் நம்ம போட்டோமா, ஏதாவது பலன் இருந்ததா, இல்லை. ஏன்னா இதை தடுக்க வேண்டிய அதிகாரிங்க தான் இதுக்கு பொறுப்பு. அவங்க வந்து ஆசைப்பட்டு இது எல்லாத்தையுமே ஓப்பனாக மார்க்கெட்டில் சப்ளை பண்ண விடுறது தான் இங்கே தப்பே. இது அரசாங்கம் கண்டிப்பாக கண்காணிக்கணும். உணவுக்குன்னு சொல்லிட்டு, உணவு கலப்படத்துக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட் வச்சு சிஎம் நாலேஜிலேருந்து அதை இயக்கணுன்றது தான் எங்களோட வேண்டுகோள். ஏன்னா வந்து மிச்ச எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே செகண்டரி தான். உணவுன்றது நம்மளோட அன்றாட தேவை, ஒரு நாளைக்கு 3 வேளையோட தேவை உணவு. அதை வந்து சீர் செய்யுங்கன்றது தான் நம்மளோட வேண்டுகோள். அதிகாரிகளை திருத்த முடியாது, அரசாங்கம் இதுக்கான நடவடிக்கை எடுங்க. கண்டிப்பாக இன்னமும் இந்த மாதிரி எங்கெங்கே என்னென்ன நடக்குதுன்றதை நம்ம வெளிப்படுத்துகிறோம். மக்கள் அலர்ட்டாக இருந்துக்கோங்க. எங்களால் முடிஞ்சது இதுதான். ஓகேண்ணா, அந்த நேர்காணலில் வந்து நிறைய விஷயங்களோட பகிர்ந்துட்டீங்க. மக்களுக்கு கொஞ்சம் இதுக்கப்புறம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மக்களும் இதை பார்த்து விழிப்புணர்வாக இருக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் ரிஃப்ளெக்ட் டீம் சார்பாக கேட்டுக்கிறோம். உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றிண்ணா. நன்றி, வணக்கம்.